வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு பேச இருக்கிற விஷயம் என்னென்றால், விஷயம் என்னதிலும் பார்க்க இது ஒரு 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 விமர்சனத்துக்கான என்னுடைய பதில். அண்மையில் ஐரோப்பியாவில் வாழக்கூடிய முன்னாள் விடுதலை புலிகளின் போராளியான பெண் போராளியான ஒருவர், அவர் நீண்ட காலம் விடுதலை போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருந்தவர். அவருடைய கணவரும் கூட இன்று அவர் ஐரோப்பா மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் எங்களுடைய பதிவுகள் தொடர்பில் விமர்சன கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றார். அந்த கடிதத்துக்கு ஆன ஒரு பதிலாகத்தான் இந்த உரையாடல் அமைய இருக்கின்றது. அவர் எழுதினதை வாசித்து கொண்டு நான் என்னுடைய பதில்களையும் சொல்லிக் கொள்கிறேன். அடுத்தது, ஒரு இனத்தின் ஒவ்வொரு இனத்துக்கும் இனமானம், தேசப்பற்று, விடுதலை என்று உள்ளது. தமிழ் இனத்துக்கு இருக்கக்கூடாதா என்கிறீர்களா? யார் இருக்கக்கூடாது? தமிழ் மக்கள் சுயமரியாதையோட வாழணும். அவர்களுக்கென்று ஒரு 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 பிரதேசம் இருந்தால் அதில் அவர் சுயமரியாதையோட வாழணும். அந்த அந்த தங்களை தாங்களே ஆளுகின்ற அந்த அரசியல் உரிமை அவர்களுக்கு வரணும். அது வானத்திலிருந்து வராது. அதை படிப்படியாக எங்களுக்கான உரிமையை பெற்றுக்கொள்வதோ வென்றெடுப்போம். அதுக்கு நாங்கள் அரசியல் ரீதியான போராட்டங்களை மேற்கொள்ளலாம். இப்ப நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் மூலமாக கிடைக்கப்பட்ட உரிமைகளை நாங்கள் அன்றைக்கு பெற்றிருந்தால் இன்றைக்கு அதில இருந்து நாங்கள் அடுத்தடுத்த படிகளுக்கு போய் அதிகார பரவலாக்களை பெற்று கூடுதலான உரிமைகளை பெற்றுக்கலாம். எதிர்காலத்துல அது பிரிஞ்சு போறதுக்கான சுயநிர்ணய உரிமையோட கூடியதாக மாறி இருக்கும். அல்லது இலங்கை 2 தேசம் ஒரு நாடு என்ற அடிப்படையில ஒரு கூட்டாட்சியை நடத்தக்கூடியதாக அளவுக்கு மாறி இருக்கும். இப்ப நாங்கள் அன்றைக்கு அதை எடுத்திருந்தா தான் இன்றைக்கு. ஆனா நாங்கள் அன்றைக்கு எடுக்கல. அது இன்னும் பிரபாகரனால இன்னொரு 30 வருஷம் தள்ளி போட்டிருக்கோம். 40-50 வருஷம் தள்ளி போட்டாச்சு. நாங்கள் திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டும். முதல்ல இருந்து திருப்பி துவக்கி எடுத்து ஆரம்பிக்காமல் வேற வழிகளில் அதை நாங்கள் தொடருவோம். உலகின் எந்த ஒரு தேசிய விடுதலை போராட்டமும் வெற்றியை நோக்கி நகர வேண்டுமானால் அங்கு ஒரு ஒற்றை தலைமையும் மற்றும் ஒற்றை கட்டளை அமைப்பும் இருக்க வேண்டியது இராணுவ ரீதியாக கட்டாயம். திருப்பி நீங்க என்ன சொல்ல வாரீங்களா? பிரபாகரன் மற்ற இயக்கங்களை எல்லாம் அழிச்சு தான் மட்டும்தான் தலைமையை கொண்டு வந்தது சரி என்று திருப்பி நீங்கள் நியாயப்படுத்துறீர்கள். அதுதான் இந்த அழிவுக்கு காரணம். ஒற்றை தலைமை இருக்கணும். அது பிரபாகரனா இருக்கணும். அப்ப இது அவர் தன்னை தலைவராகிறதுக்கு தன் மீதான அதிகாரங்களை பெற்றுக்கொள்றது ஒரு சர்வாதிகாரி. அவ்வளவுதான். இதால தமிழ் மக்களுக்கு என்ன ஒரு நன்மையும் கிடையாது. ஒற்றை தலைமையை வச்சுக்கொண்டு செய்யலாது. மத்திய குழு இருக்குத்தானே போராட்டங்கள்ல நீங்கள் அரசியல் ரீதியாக சரியான முறையில வளர்க்கப்பட்டாது. நீங்கள் கயக்கிறது இராணுவ கட்டமைப்பு அல்லது ஒரு மாஃபியா கட்டமைப்பு. ஒரு மாஃபியா கட்டமைப்புக்கு நீங்கள் சொல்றது சரி, ஒரு இராணுவ கட்டமைப்புக்கு சரி, ஒரு அரசியல் கட்டமைப்பு இல்லையே. ஒரு விடுதலை போராட்டம் பண்றது அரசியல், விடுதலை போராட்டம் பண்றது இராணுவம் அல்ல. அப்ப அந்த அடிப்படையிலேயே ஃபெயில் ப்ராஜெக்ட். பிரபாகரன் தன்னட்டே அதிகாரம். அதாலதான் பிரபாகரன் சின்ன சின்ன தலைவர்கள் எல்லாரையும் போட்டு தள்ளினார். பெரிய இயக்கங்கள் எல்லாரையும் போட்டு தள்ளினார். கடைசியா என்னத்தை கண்டது? ஒன்றும் இல்லை. கடைசியா பிரபாகரனுக்கு வெளியில ஆக்கள் இல்லாம போய் உள்ளுக்குள்ளே தேடினார். மாத்தையாவை கண்டுபிடிச்சு மாத்தையாவை போட்டாச்சு. மாத்தையாவை தனியே போடல தானே. மாத்தையாவோட ஒரு 300-600 பேரை போட்டாச்சு. இப்போ கருணா கண்டுபிடிக்கப்பட்ட கருணாவோட ஒரு 300-600 பேரை போட்டாச்சு. கடைசியா பிரபாகரன் போயிட்டார். இது ஒரு மஃபியா குழுவின் அழிவு இப்படித்தான் முடியும். அப்படித்தான் அது முடிஞ்சிருக்கு. இது ஒரு இராணுவ கட்டமைப்பு இல்லை, ஒரு விடுதலை போராட்டத்துக்கான கட்டமைப்பா இல்லை. ஒரு போர்க்காலத்தில் பல குழுக்களாக தங்களுக்குள் வெவ்வேறு வியூகங்களுடன் சண்டையிட்டுக் கொண்டிருப்பது எதிரிக்குத்தானே சாதம். அதான் நீங்கள் எல்லாம் நீங்கள் என்ன வெவ்வேறு குழுக்களாக சண்டை பிடிக்கிறதா? வெவ்வேறு குழுக்களாக உங்களுக்கு எல்லாரும் தமிழ் குழுக்கள் தானே. இப்போ உங்களுக்கு ஒரு ஆரம்ப கட்டத்துக்குள்ள இப்போ கோட்டை என்ற ஒரு இராணுவ அடக்கிலேயே வெவ்வேறு இயக்கங்களுக்கு வெவ்வேறு பொறுப்புகள் கொடுத்து செயற்பட்டு கொண்டது. அதே மாதிரி அவர்கள் வெவ்வேறு மாவட்டங்களை பிரித்தோ வெவ்வேறு பிரதேசங்களை பிரிச்சோ தங்களோட போராட்டத்தை நடத்தியிருக்கலாம். ஒரு மத்திய குழுவை வச்சிருந்திருக்கலாம். அல்லது இது வெறுமனே இராணுவ கண்ணோட்டத்தோட நீங்க பாக்குறதாலதான் இந்த பிரச்சனை வந்தது. சில அமைப்புகள் இருந்திருக்கு, அதுல இராணுவ கண்ணோட்டத்தை அவர்கள் பெரிய விஷயமாகவே பார்க்கல. விடுதலை புலிகள் மட்டும்தான் இராணுவ கண்ணோட்டத்தோட இருந்தார். விடுதலை புலிகளும் டெலோவும் ஏனைய அமைப்புகள் இராணுவ கண்ணோட்டத்தை வச்சிருக்கல. அரசியலுக்கு ஒரு தாக்குதலை நடத்தி அதுல இருந்து அரசியல் லாபம் ஈட்ட பார்த்தவர்களை ஒழிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ட்ரெடிஷனல் போர்சஸாக மாற விரும்பல. இது விடுதலை புலிகளுடைய ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக். விடுதலை புலிகள் இயக்கம் தமிழீழம் என்ற லட்சியத்தில் சமரசம் நின்ற போது ஏனைய இயக்கங்கள் சுயநலத்துக்காகவும் அதிகாரத்துக்காகவும் எதிரி நாடுகளோடு கைகோத்து கொள்கைக்காக நின்றவர்கள் துரோகமாகவே பார்க்க வேண்டும்.
நீங்கள் இப்ப இதான் விடுதலை புலிகள்ல உள்ள மிகப்பெரிய பிரச்சனையே. கடைசியில வந்து தாங்க எல்லாம் செய்தது சரியென்னு முடிப்பீங்க. அது மாதிரி தான் நீங்களும் சொல்றீங்க. விடுதலை புலி இயக்கம் தமிழர் என்ற இலட்சியத்துக்காக சமரசமின்றி நின்றபோது. விடுதலை புலிகள் இயக்கம் எல்லா இயக்கமும் தமிழகத்துக்கு தான் வந்தவை. விடுதலை புலிகள் தீர்மானிக்கிறார்கள். இவர் எல்லாத்தையும் கொலை செய்து போட்டு தாங்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என்று. அப்ப போராட வந்தவனை முதல்ல தடுத்தது விடுதலை பிரபாகரன். குட்டுமணி தங்கத்துறையை காட்டி கொடுத்ததும் பிரபாகரன் என்றுதான் அவருடைய சட்டத்தரணி சொல்லியிருக்கிறார். அப்ப காட்டி கொடுப்புல இருந்து எல்லாம் நீங்கள் அன்றைக்கே நீங்க இளைஞர் ராணுவத்தோடு சேர்ந்து காட்டி கொடுப்புல இருந்து ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு பிறகு விடுதலை புலிகள் வந்து சிங்கள மக்களை படுகொலை செய்திருக்கிறார்கள். யாருக்காக? இந்திய உளவு படை கேட்டுக்கொண்டதுக்காக சிங்கள மக்களை போய் கொண்டிருக்கிறார். நீங்கள் கைக்கூலிகளாகத்தான் விடுதலை புலிகள் இருந்திருக்கிறார்கள். இதை வந்து நீங்கள் மறக்க இயலாது. நாங்கள் போதவசத்துல இருந்து எல்லாம் செய்திருக்கோம். எல்லா இயக்கமும் செய்து விடுதலை புலிகள் உட்பட எல்லாரும் போதவச கடத்தி எல்லா அநியாயங்களும் செய்யப்பட்டிருக்கு. கொலைகளும் செய்யப்பட்டிருக்கு. தமிழீழத்துக்காக எல்லாம் தனிப்பட்ட விரோதங்களுக்காக. அப்போ கூட படுத்துட்டு விடிய எழும்பி சுட்டுட்டு பிரபாகரன் போயிருக்கிறார் என்ற நண்பர்கள். இதுல எங்க விடுதலை போராட்டம்? இது என்ன விடுதலை போராட்டம்? இது ஒரு மாஃபியா. ஒரு விடுதலை போராட்டமே அல்ல. விடுதலை போராட்டத்துக்கான இந்த அரசியல் இது கூட அங்க இருக்கே. அப்ப நீங்கள் இதை மற்ற இயக்கங்களை துரோகங்கள் என்று நீங்கள் முத்துர குத்துறதுக்கு முதல்ல விடுதலை புலிகளை நீங்கள் விமர்சிக்கணும். குட்டிமணி தங்கத்துறையை காட்டி கொடுக்க பிரபாகரன் துரோகி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் இந்தியாவின் சொல்ல கேட்டு சிங்கள மக்களை கொண்டிருக்கிறீர்கள். அதுக்கு பிறகு ராஜீவ்காந்தியை கொலை செய்யறதுக்கும் நீங்கள் யாரோ ஒரு உளவு நிறுவனத்துக்கு இந்த அடியாளா தான் போயிருக்கிறீங்க. அப்ப நீங்கள் விடுதலை புலிகள் மெட்டாக்கள் கண்ணாடி வீட்டில இருந்து கல்லறியலான்னு மற்றவர்கள் உண்டு நியாயமானவர்கள் நான் சொல்லுவேன். அவர்களை நீங்கள் அன்றைக்கு அழிச்சாச்சு. நீங்கள் எல்லாம் புலியானவர்கள் என்று அவர்களுடைய தலைவர்களை சுட்டுக்கொண்டு அவர்களுடைய போராளிகளை நூற்றுக்கணக்கானவர்கள் கொலை செய்து நீங்கள் தான் திறமான ஆக்கள் என்று சொல்லியாச்சு. இப்ப வந்து நீங்கள் 30 வருஷத்துக்கு பிறகு இல்லை அவையும் பிள்ளை விட்டவைதான் என்று சொல்லிடலாம். நீங்கள் அவைய கொலை செய்துட்டியல் என்று கொலை செய்துட்டியல், சுட்டுக்கொண்டு அழிச்சிட்டியல், ரோட்டா டயர் போட்டு எரிச்சிருக்கிறீங்க. புலிகள் டயர் போட்டு எரிச்சிருக்கிறாரு. பிரபாகரன் தன்னுடைய பொடிகார்ட் ஜிம்கலி தாத்தா அவருக்கு மேல சீனிய கொட்டி எரிச்சு எலும்பு கூட்டு எடுத்தது எப்ப? 2004 2005. இதுக்கும் விடுதலை போராட்டத்துக்கும் என்ன சம்பந்தம்? கிழக்கு மாகாண பெண்களை நிர்வாணமாக்கி படுகொலை செய்திருக்கிறேன். இதுக்கும் விடுதலை போராட்டத்துக்கும் என்ன சம்பந்தம்? டெலோ 86 நீங்க டெலோ எரிச்சிங்க. 2005 2002 2006 உங்களுடைய போராளிகளையே நீங்க எரிச்சிருக்கிறீங்க. புலிகள் தங்களுடைய போராளிகளையே எரிச்சிருக்கிறார்கள். இதுக்கு பேர் விடுதலை போராட்டம் என்று நான் என்னென்று ஏற்றுக்கொள்றோம். துரோகிகள் என்ன மற்ற இயக்கங்கள் மட்டும் இல்லை, பிரபாகரன் உட்பட புலிகள் உட்பட எல்லாரும் துரோகிகள் தான். தமிழ் மக்களை பொறுத்தவரை அங்கே ஒரு தரம் மிச்சம் இல்லை. எல்லாரும் காலாவதி ஆகி போச்சுனா தங்கள் நலனுக்காக பிரபாகரன் தன்னிட்ட அதிகாரம் இருக்கணும் என்று துடிச்சார். புலிகள் தங்கள்கிட்ட தான் எல்லாம் பவரும் இருக்கணும் நினைச்சினோம். அது மாதிரி மற்ற இயக்கங்களும் அதை முதல்ல நீங்கள் அழிச்சிட்டீங்க. அவையும் ஒன்றும் பெரிய திறம் இல்லை. அவர்களும் கொலைகள் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் குறைவு, உங்களோட எண்ணிக்கை பல மடங்கு. தொடக்கால விடுதலை போராட்ட களத்தை ஒரு போர் முனையாக பார்க்க வேண்டும். அங்கு சாதாரண சிவில் சட்டங்களை விட இராணுவ சட்டங்களே பிரதானமாக இருந்த காலம். இந்த இராணுவ சட்டங்களை கொண்டு வரதுக்கு எங்களுக்கு என்னப்பா பிரபாகரன் உமாமகேஸ்வரனும் திரிசபாரனும் சிங்களவன்ட்டே இருந்திருப்போம் தானே. அப்ப நாங்கள் இந்த இராணுவ விதிகளின் அடிப்படையில வந்து ஒரு விடுதலை போராட்டத்தை நடத்தல. அது இராணுவ விதிகளின் அடிப்படையில நாங்கள் போராட்டம் செய்கிறோம்னால் எங்களுக்கு அந்த போராட்டம் தேவையில்லை. இப்படித்தானே? ஏனென்றால் தமிழ் மக்களை சிங்கள மக்கள் தாக்கக்கூடாது. தமிழ் பெண்களை சிங்களவர்கள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. தமிழ் மக்களை சிங்களவர் எடுக்கக்கூடாது. ஆனா தமிழ் மக்களை ஒடுக்கலாம். தமிழ் பெண்களை தமிழ் ஆண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தலாம். அதுக்காகவா விடுதலை போராட்டம்? எங்களுக்கு விடுதலை போராட்டம் பண்ணது ஒட்டுமொத்த ஒடுக்குமுறையில இருந்து விடுதலை அடைக்கும். இராணுவ சட்டங்களை நீங்கள் கொண்டு வந்து வச்சுக்கொண்டு விடுதலை போராட்டம் நடத்த இயலாது. அரசியல் என்றது, இராணுவம் என்றது அரசியலே ஒரு பகுதி. ஆயுதம் தூக்கிய அரசியல் இராணுவம் அப்படித்தான் இருக்கணுமே ஒழிய வெறும் இராணுவ கட்டமைப்பை வச்சுக்கொண்டு நாங்கள் விடுதலை போராட்டம் நடத்துறோம், நாங்கள் ஒழுக்கம் கட்டுப்பாடா இருக்கிறோம்ன்ற இதெல்லாம் சும்மா அர்த்தம் இல்லாத. அதனாலதான் நாங்கள் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம். அதனுடைய இராணுவ சட்டங்கள் இருந்ததால அப்படி இருந்தால் இராணுவ சட்டங்கள் இல்லாட்டி நாங்கள் நல்லா இருப்போம்ன்றது வந்து ஏற்புடைய ஒரு விஷயம் இல்லை. அடுத்தது சொல்றீங்க, மாற்று இயக்கத்தினர் சுடப்பட்டதை மட்டும் பேசும் நீங்கள் அதற்கு முன்னதாக அந்த இயக்கங்கள் செய்த தவறுகளையும் அவர்கள் இந்திய இலங்கை உளவுத்துறைகளோடு சேர்ந்து கொண்டு
விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுத்த வரலாற்று துரோகங்களை ஏன் பேசுவதில்லை? இதெல்லாம் பேசியிருக்கிறோம். இது என்னுடைய வட்டுக்கோட்டையில் இருந்து மொழிபெயர்க்கலாம் என்ற நூலில் எழுதியிருக்கிறேன். அன்னைக்கு நான் 97ஆம் ஆண்டுல இருந்து எழுதி வார கட்டுரைகளும் சரி, இப்போ தயாரிக்கப்படுகிற வீடியோக்களை நாங்கள் கணக்க சொல்லி இருக்கிறோம். ஆனால் இப்போ என்ன பிரச்சனை என்றால், ஏனைய இயக்கங்களுடைய வரலாறு வந்து 86, 90களில் முடிஞ்சு போச்சு. அதை நீங்க முடிச்சுட்டீங்க. அவர்களோட தலைவர்களையும் போராளிகளையும் அழைச்சி அவர்களை முடிச்சுட்டீங்க. அது பழைய கதை. இப்ப வரைக்கும் அரசியல்ல ஆளுமை செலுத்துறது விடுதலை புலிகளா இருக்கிறோம். இப்ப புளொட்டோ, டெலோவோ, இபிஆர்ல போன்று பார்த்தா அவையும் ஒரு வகையில புலிகளை ஆதரிக்கிறவையாகவும் புலிகளின் ஏவலாளிகளா போலவும் தான் அவை செயற்படுகிறோம். அவையும் தமிழ் தேசியம் தான் கதைக்கணும், புலி தேசியம் தான் கதைக்கணும். அவை தங்களோட பழைய வரலாறுகளை எல்லாம் விட்டுட்டினோம். சுரேஷ் பிரேமச்சந்திரன் புலிகளுக்கு எதிராக கதைக்கிறாரா? செல்வம் அடைக்கலநாதன் புலிகளுக்கு எதிராக கதைக்கிறாரா? சித்தார்த்தன் புலிகளுக்கு எதிராக கதைக்கிறாரா? அவர்கள் யாருமே கதைக்கிறது இல்லை. தம்பி விவகாரம் என்று தான் கதைக்கணும். அது போராட்டம் நடந்த காலில் சில தவறுகள் நடந்த அவர்களை விமர்சிக்க வரே இல்லை. ஆனால் நீங்கள் அவர்களை இன்றைக்கும் துரோகிகள் தான் சொல்றீங்க. அவங்களுக்கு சூடு சுருணை இல்லை. சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கோ, செல்வமடைக்கல்நாதனுக்கோ, சித்தார்த்தனுக்கோ சூடு சுருணை இல்லை, முதுகெலும்பும் இல்லை. ஏன்னா உங்கள்கிட்ட நீங்கள் இன்றைக்கும் அவர்களை துரோகி என்று சொல்லி அவர்கள் புலிகளோட கூட இருந்தவர்களையே நீங்கள் இன்றைக்கும் துரோகி என்று தான் சொல்றீங்க. அவங்க சூடு சுருணை இல்லாமல் அதை கேட்டுக்கொண்டு தான் அரசியல் செய்கிறாங்க. அவைக்கு விமர்சிக்கிறதுக்கு அவைக்கு உரிமை இல்லை. ஏன்னா அவைக்கு புலிகளும் பார்க்க அவைகிட்ட அரசியல் இருந்தாலும் அந்த அரசியல் ஓர்மம் அவைகிட்ட இல்லை. அதால இன்றைக்கும் நாய்க்குட்டிகள் மாதிரி நீங்கள் சொல்லுகின்ற இந்த புலிக்கதைகளை கேட்டுக்கொண்டுதான் அதுக்கு ஜிஞ்சா போட்டு கொண்டு இருக்கணும். ஆனா அவைக்கு நீங்கள் இன்றைக்கும் துரோகி பட்டம் தான் கொடுக்குறீங்க. அவை உங்களோட சேர்ந்தது இப்ப கிட்டத்தட்ட டிஎன்ஏ தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கியே உங்களோட வந்து சேர்ந்துட்டீங்க. நாங்கள் இந்திய இலங்கை உளவுத்துறையோட சேர்ந்தேன். அவை இலங்கை இந்திய உளவுத்துறையோட சேர்ந்துதான் இயங்கினவை. விடுதலை புலிகளும் இலங்கை இந்திய உளவுத்துறையோட சேர்ந்துதான் இயங்கினவை. அமுதலிங்கத்தை போய் வாசு சுடைக்குள்ள என்ன கொழும்புக்கு நடந்து போனவர இலங்கை அரசாங்கத்தின ஹெலிகாப்டர்ல போய் தான் அமுதலிங்கம் போன்ற தலைவர்களை சுட்டவை. முள்ளிக்குளம் கேம்பை அடிக்கக்குள்ள புலிகள் தனியாக போய் அடிக்கல. அது இலங்கை இராணுவத்துடைய முழு ஒத்துழைப்போட தான் போய் அடிச்சவை. அதே மாதிரி ராஜீவ்காந்தியை கொலைக்க புலிகள் வந்து சர்வதேச புலனாய்வுத்துறைகளோட சேர்ந்து தான் அந்த கொலையை மேற்கொண்டவை. அப்ப மொசாட்டோட சேர்ந்து மொசாட்டிட்ட பயிற்சி எடுத்து தான் புலிகள் முஸ்லீம்களை கலைச்சேன்டான, முஸ்லீம்களை வெட்டினேன்டான, ஏனைய இயக்கங்களை அழிச்சேன்டான எல்லாம் மொசாட்டின் ட்ரைனிங்ல தான் நடந்தது. புலிகளுடைய புலனாய்வு பிரிவினுடைய முக்கியமான பயிற்சி நூல்கள் அனைத்துமே மொசாட்டில் இருந்து மொழிபெயர்க்கப்பட்ட நூல்கள். அப்ப அங்கே ஒன்றும் புதுசா இல்லை. உங்களை விடுதலை புலிகளுக்கும் மற்ற இயக்கங்களுக்கும் எந்த வேறுபாடும் இருக்கே. அதில் உள்ள பெரிய வேறுபாடு நீங்கள் நிறைய கொலைகள் செய்திருக்கிறார்கள் புலிகள். ஏனைய அமைப்புகள் எழுந்தமானமாக சில கொலைகளை செய்திருக்கிறார்கள். கடத்தல் கப்பம், அந்த பவுனியால் வச்சு கடத்தின கப்பமாக அதெல்லாம் நடந்திருக்கு. அது ஏட்டிக்கு போட்டியா நடந்திருக்கு ரெண்டு பக்கம். அந்த குற்றங்கள் எல்லாம் இருக்குது. இங்கே யாரும் தூயவர்கள் இல்லை. யாரும் தூயவர்களும் இல்லை, யாரும் புனிதர்களும் இல்லை. விடுதலை புலிகளின் உறுப்பினர்களையும் தங்களுக்கு போட்டியாக இருந்த பிற அமைப்பினரையும் ஏனைய இயக்கங்கள் மிக கொடூரமாக கொன்று குவித்த சம்பவங்கள் வரலாற்றில் பதிவாகியுள்ளன. டிலோ அமைப்பினால் புலிகள் இயக்கத்தினர் கொல்லப்பட்ட சம்பவங்கள் ஒரு தலைப்பட்சமான தாக்குதல், இருதரப்பு மோதல்களும் இல்லை. இதம்மா நீங்கள் புலிகள் உங்களுக்கு போதிச்சது. புலிகள் தங்களை பற்றி ஒரு பிம்பத்தை கட்டிக்க, அதாவது வேடன் எழுதிய வரலாறு. புலிகள் தாங்கள் தமிழீழ வரலாற்றை அவை எழுதியிருக்கணும். அதுல 90% பொய்கள். டெலோ ஒன்றும் புலிகளை அழிக்கிறதுக்கு அங்க ஒன்றும் ரெடியா இருக்கல. புலிகள்ல யாரையும் தாக்கவும் புலிகள்ல 2-3 பேரை கைது செய்தவர் அவர்கள் விடுவிக்கப்பட்டுட்டார். அவர் கொல்லப்படக்கூட இல்லை. ஆனா புலிகள் அவர்கள் கொல்லப்பட்டதாக, லிங்கம் போன்றவர்கள் கொல்லப்பட்டதாக ஒரு வரலாற்றை சொல்லி வச்சிருக்கணும். நீங்கள் அப்படி கொல்லப்பட்டதுக்காக நீங்கள் போய் ஒரே நேரத்துல வடக்கு கிழக்குல இருக்கிற அத்தனை கேம்புகளையும் தாக்கி அழிப்பீங்களா? நூற்றுக்கணக்கில் ஒரு கொலை சம்பவங்களுக்காக. அந்த நேரம் புலிகளும் அதுக்கு முதல் புலிகளே பலரை கொண்டு கொலை செய்திருக்கிறார்கள். அதுக்காக புலிகளை யாரும் அழிக்கணும் என்றும் முன்வரையில்லை. அதனால இது வந்து நீங்கள் வரலாறு கடந்த கால சம்பவங்கள் பற்றி உங்களுக்கு தெரியாம நீங்கள் பேசுறீங்க. இது வந்து புலிகளால புனியப்பட்ட கதை, பரப்பப்பட்ட கதை. இது உண்மை அல்ல. புலிகள்ல இருந்த ஐயர் ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறார். ஈழ விடுதலை போராட்டம் சம்பந்தமாக எழுதி இருக்கிறார். நீங்கள் அதை போய் பார்க்கலாம். அதுகளில் வாசிச்சீங்கன்னா தெரியும் என்ன நடந்த இயக்கத்தை. இப்போ நீங்கள் விடுதலை புலிகள் கட்டுக்கதைகளை எல்லாம் நீங்கள் அப்படின்னா ப்ரூவ் பண்ணு. நாங்கள் அந்த சேலஞ்சை நாங்கள் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். புலிகள் இன்ன விஷயங்களை ஏனைய இயக்கங்கள் செய்கிறான்னு சொன்னால் நாங்கள் இங்கே யாரும் புனிதர்கள் இல்லை. அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றது உண்மை. ஆனால் புலிகள் சொல்ற ஸ்கேல்ல அது நடக்கல. அதாவது தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றில் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய, நேர்ந்திருக்க கூடாது ஒரு பெருந்துயரம், ஒரே இன போராளிகள் ஒருவரையொருவர் சுட்டுக் கொண்டது. அது ஒட்டுமொத்த தமிழினத்தின் பலத்தையும் பலவீனப்படுத்திய
பெருந்துயரம். அது பெருந்துயரம் தான். ஆனா இன்றைக்கும் நீங்கள் வந்து சொல்றீங்கள் தானே அவையெல்லாம் துரோகிகள் என்று. அதுதான் அங்க பிரச்சனை. அவர்களை துரோகிகள் அணியில போய் சேர வச்சது பிரபாகரன். பிரபாகரன் போராட வந்தவர்களை சுட்டக்குலை செய்து உங்களுக்கு போராட உரிமை இல்லை என்று சொன்னதால அவர்கள் உயிர்களை பாதுகாக்கிறதுக்காக வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடினார்கள். அப்படி வெளிநாடுக்கு தப்பியோட வசதி இல்லாதவர்கள் அல்லது போட முடியாதவர்கள் இலங்கை அரசாங்கத்தோடையோ இந்திய புலனாய்வு பிரிவோடையோ சேர்ந்திருக்கிறது. சேர்ந்து தமிழ் மக்களுக்கு சொல்லனா துயரங்களை வழங்கி இருக்கிறான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அந்த நிலைமைக்கு வித்திட்டது வந்து பிரபாகரன். அப்ப பிரபாகரன் ஒன்று செய்திருக்கணும், அவர்களை எல்லாரையும் வெளிநாட்டுக்கு போங்கன்னு சொல்லி. வெளிநாட்டுக்கு போக இருந்தவையையும் நீங்கள் துணுக்காயில கொண்டு வந்து இலங்கை அரசாங்கத்தோட இராணுவத்தோட உதவியோட துணுக்காய்க்கு கொண்டு வந்து போத்துல நெரிச்சு போட்டு அதுக்கு மேல படுக்க விட்டு அதுக்கு மேலே 200 கிலோ உடைய உருளையை உருட்டி அவை எலும்பை முறிச்சு, இது என்ன தண்டனை? இது மிருகங்கள் செய்கிற வேலை. இது வந்து மிக மோசமான மிருகத்தனமான வேலை, பயங்கரவாத செயல். எந்த மனித ஆய்வானவும் கிடையாது. இதெல்லாம் பிரபாகரனுக்கு தெரியாம நடந்ததுன்னு சொல்ல போறீங்களா? அப்ப பிரபாகரன் என்னத்துக்கு போய் இயக்கம் நடத்தினவர்? அவற்றை இயக்கத்துக்குள்ள ஒரு கேம்ப் இருக்குது, அந்த கேம்பில் ஆக்களை உயிரோட சித்திரவதை செய்து கொள்ளினோம், அது கூட தெரியாம என்னத்துக்கு பிரபாகரன் இயக்கத்துக்கு தலைவர் தாங்கினவர்? மாத்தியாவை என்னென்று கொண்டீங்க? மாத்தியாவோட இருந்து 600 பேருக்கிட்ட வரைக்கும் என்னென்று கொண்டீங்க? அடுத்ததா சொல்லியிருக்கிறீங்கள், சகோதரி சொல்லியிருக்கிறா, ஆனால் நீங்கள் அதற்கான முழு பழியையும் புலிகள் மீது மட்டும் போடுவது நேர்மையற்றது. போரியல் நெருக்கடி, உளவுத்துறைகளின் சதிவலை, மாட்டு இயக்கங்கள் தங்களின் தியாக பாதையை தொடர்ந்து எதிரியுடன் கைகோர்த்த வரலாற்று பின்னணி ஆகியவற்றை மறைத்து கொண்டு வகைப்படும் எந்த விமர்சனமும் அர்த்தமற்றது. அது உங்களின் காழ்ப்புணர்ச்சி மட்டுமே. இல்லை, அது இப்போ நீங்கள் புலிகளின் தரப்புல காழ்ப்புணர்ச்சி இருக்க மாட்டேங்கும், மற்ற இடங்கள் மற்ற பக்கத்துலேயும் காழ்ப்புணர்ச்சி இருக்கும் தானே. நியூட்டன்ட 3ஆம் விதி தான் இது. சிம்பிளா நியூட்டன்ட 3ஆம் விதி. தாக்கத்துக்கு எதிரானதும் சமமானதுமான மரத்தாக்கம் இருக்கும். நீங்கள் இந்த பிளாட்டெலோ இபிஆர்ல 3 புலிகளோட சேர்ந்தவர். பிரபாகரன் இது கேட்கலையே, பிரபாகரன் சேர்த்துக்கொண்ட ஒரு காலத்துல பிரபாகரன் இவர்களை தேடி தேடி சுடவழிக்கிட்டவர். பிறகு அவரை கூப்பிட்டு இறால் கறியும் இறால் பொரியலும் வச்சு கொடுத்து கைகோத்தது. ஆனா அதுக்கு பிறகும் நீங்கள் இன்றைக்கும் அவங்கள துரோகிகள்னு தான் சொல்றீங்க. அவங்க முதுகெலும்பு இல்லாதான் ஆர் சித்தார்த்தன், செல்வம் அடைக்கலநாதன், பிரேமச்சந்திரன், சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் இன்றைக்கும் தாங்கள் ஏதோ புலி போராடினு தான் சொல்லி கொண்டிருக்கணும். அவர்களை நீங்கள் இன்றைக்கும் துரோகம் என்று சொல்றீங்க. அப்போ பிறகு என்னண்டு? அது ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் கொலை செய்ய பிரபாகரன் அந்த போராளிகளை வேட்டையாடினதால தான், உயிரோடு எரிச்சதால தான் அவர்கள் போய் சேர வேண்டி வந்த. பெரும்பாலானவர்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டார்கள். விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் இலங்கை இராணுவத்தோட சேர்ந்து உங்களை அழிச்சிருக்கிறார். நீங்கள் அவர்கள் அழிச்சில, அவர்கள் உங்களை இதை நான் நியாயப்படுத்த வரையில. ஆனால் இதுதான் நடந்தது. இது நியூட்டனின் 3ஆம் விதி. அப்ப நீங்கள் கண்ட எதிரிகளை உருவாக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது வழியை கண்டுபிடிச்சிருக்கோம். அதுகின்ற பலனை தான் நாங்கள் எங்களை வரலாறு கண்டிருக்குது. அப்ப எதிரியோட கைகோத்தது நீங்களும் தான் செய்து. நீங்கள் அவர்களை அழிக்கிறது, டெலோ கேம்பை புளோட் கேம்பை அடிக்கிறதுக்காக நீங்கள் இராணுவத்தோட சேர்ந்துருக்கிறீர்கள். அமுதலிங்கத்தை சொல்றதுக்கு நீங்கள் ஸ்ரீலங்கா இராணுவத்தின் ஹெலிகாப்டர்ல தான் நீங்கள் போய் சுற்றிருக்கிறீங்க. நீங்கள் எல்லா உளவு நிறுவனங்களோடும் எல்லா மோசமான எதிரிகளோடும் சேர்ந்து உங்களுடைய சக போராளிகளை அழிச்சிருக்கிறீங்க. மட்டக்களப்பு போராளிகளை அழிக்கிறதுக்கு நீங்கள் இலங்கை இராணுவத்தோட சேர்ந்து கடற்படையோட சேர்ந்து தான் போய் அழிச்சு நீங்கள். ஸோ அதனுடைய அங்கே ஒன்று புனிதம் கட்டுறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. நீங்களும் துரோகத்தை இழைச்சிருக்கிறீர்கள், அவையும் துரோகத்தை இழைச்சிருக்கீங்க. அதால தான் நான் சொல்றேன், இந்த ஆயுத போராட்டமே ஒரு குப்பை என்றால் இது என்ன சொல்றது, ஒரு அரசியல் அறிவு இல்லாத 18, 19, 20 வயசுல ஒரு உசுப்பேத்தலுக்காக துவக்க தூக்கி கொண்டு வந்து ஆரச்சுடுறோம் என்று தெரியாம, துரியப்பாவில இருந்து ஆரச்சுடுறோம் என்று தெரியாம சுடத்து வாங்கி கடைசியா தங்களை தாங்களே அழிச்சு கொண்டாச்சு. சிந்திக்கிறது இந்த சிந்தனை இருக்கையில எல்லாத்துக்கும் சூடு. ஸோ இந்த வழியில நாங்க இனி போயிடாது, இந்த வழியில போகிறாது, இந்த வழியில போனது தவறு. அதை வேலை திட்ட தெளிவா நான் சொல்றேன். அது இப்ப இதை நீங்கள் காழ்ப்புணர்ச்சின்னா நான் ஒன்றும் செய்யல. அது காழ்ப்புணர்ச்சியாகவே இருந்துட்டு போகட்டும். இதை உடைச்சு ஆக்களுக்கு சொல்லுவோம், இந்த தவறு இனிமேல் நடக்கக்கூடாது. அதாவது அதிகார வர்க்கமும் உலக நாடுகளும் தங்களின் புவிசார் நலன்களுக்காக பயன்படுத்தும் ஒரு மிக எளிமையான சொல் தான் பயங்கரவாதம். எஸ், விடுதலை புலிகள் வந்து எல்லா உளவுத்துறையோடையும் சேர்ந்திருக்கிறார். எல்லா உளவுத்துறைக்கும் எடுபிடிகளாக இருந்திருக்கிறான். ராஜீவ்காந்தின்ற கொலை, பிரேமதாசான்ற கொலை, இதுகளுக்கு பின்னுக்கெல்லாம் சர்வதேச உளவு நிறுவனங்கள் இருந்திருக்குது. எங்களுடைய போராளிகளே கொண்டிருக்கிறீர்கள். அது ஒன்று. பயங்கரவாதம் என்ற ஒரு ஆளை டயர் போட்டு எரிக்கிறது தானே. இதுக்கு நீங்கள் சர்வதேசத்திட்ட இருந்து வியாக்கியானம் எடுக்கணும். அது பயங்கரவாதமா? அது பயங்கரவாதம் தானே. ஒரு ஆளை டயர் போட்டு சீனியை கொட்டி போட்டு அதை எரிச்சு எலும்பு கூட எடுக்கிறது, அது உங்களோட இருந்த போராளிகள். பிரபாகரனுடைய பொடிகாட்டா இருந்தார் ஜிம் கலி தாத்தா. புலிகள்ல இருந்த மட்டக்களப்பு பெண்களை நிர்வாணமாக்கி
வெட்டி கொலை செய்து அந்த உடலை கூட அடக்கம் செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்க. இது பயங்கரவாதமா இல்லையா? இதுக்கு நாங்கள் எங்க போய் விளக்கம் தர்றது? சர்வதேசத்திட்டு ஒரு தரம் போய் கேட்டு வான்னு சொல்லல. புலிகள் செய்த அந்த அந்த கொலைகளின் அடிப்படையில் தான் அது சொல்லப்படுது. அடுத்தது ஒடுக்கப்பட்ட மக்களின் பார்வையில் ஒரு தேசிய விடுதலை போராட்டம். தேசிய விடுதலை போராட்டம் நீங்கள் சரியான முறையில் அதை வழி நடத்தவில்லை என்றால் அது அது ஒரு பாசிசத்தை நோக்கி செல்லும். நாங்கள் ஏதோ தூய்மையான இனம், நாங்கள் தூய்மையானவர்கள், நாங்கள் புனிதமானவர்கள், இப்படித்தான் பிரபாகரன் தன்னை கட்டமைக்கிறார். அப்படித்தான் புலிகளும் கட்டமைக்கப்படுது. புனிதங்கள் என்ற அடுத்த இல்லை பாசிசத்துல தான் முடியும். அதுதான் நடந்திருக்கு எங்களோட விடுதலை போராட்டத்துல. நான் இதுவரைக்கும் புலிகள் பாசிசவாதிகள் என்று சொல்லே இல்லை. ஆனா பாசிசத்தின் கூறுகள் விடுதலை புலிகள்கிட்ட வந்து அவர்கள் புனிதத்தை கட்ட போய் இப்ப பிரபாகரனை பாத்தீங்கன்னா அவர் களத்துல போய் நின்று போராடினாரோ எனக்கு தெரியல பிற்காலங்கள்ல. ஆனால் அவர் எப்போதும் யூனிஃபார்ம்ல தான் இருந்தவர். அவர் கல்யாண வீட்டுக்கு கருணாண்ட கல்யாண வீட்டுக்கும் யூனிஃபார்ம்ல போறார். பிரபாகரன் பிள்ளைண்ட பர்த்டேக்கும் யூனிஃபார்ம்ல தான் நிற்கிறார். அவர் ஒரு பில்டப் கொண்டு கொடுக்குறார். தான் ஒரு பெரிய இராணுவ தலைவர் என்று பில்டப் கொடுக்கறதுக்கு யூனிஃபார்மோட நின்று போஸ்ட் எடுத்து போடுறார். அதை விட அங்கே வந்து நீங்கள் தேசிய விடுதலை போராட்டத்தில் ஒரு முற்போக்கு பாத்திரம் இருக்கணும். அந்த முற்போக்கு பாத்திரம் உங்கள்கிட்ட இல்லை. உங்கள்கிட்ட ஒரு அரசியலே இருக்கு. அதான் அந்த 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 சிக்கன். தேசிய விடுதலை போராட்டம் ஏகாதிபத்திய எதிர்ப்பை வச்சிருந்ததுன்னா பெண்களுக்கு எதிரான விஷயங்களை வச்சிருந்தா, பெண்களுக்கு அடக்குமுறைக்கு எதிரான விஷயங்களை, சாதிய அடக்குமுறைகளுக்கு எதிரான விஷயங்களை முன்னெடுத்திருந்தால் நாங்கள் அதை ஒரு முற்போக்கு பாத்திரம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அங்கே அப்படி ஒரு முற்போக்கு பாத்திரம் இருக்கே. புலிகளின் துப்பாக்கி நிலையின் கீழ் சாதியம் உறங்கி கொண்டிருந்தது என்ற ஒரு கவிஞன் எழுதினான். அதுதான் நடந்தது. பெண்களுக்கு அங்கே ஒரு உரிமையும் கொடுக்கல. உங்களுக்கு துவக்குத்தான் தந்தது. உங்களுக்கு ஆம்பளைகள் மட்டும் சண்டை பிடிக்க போனா அங்க போராட்டத்துக்கு ஆக்கள் இல்லை, போர் வீரர்கள் இல்லை. அதால பெண்களும் படையணிகள்ல சேர்க்கப்பட்டார்கள். விடுதலை புலிகள் ஏதாவது ஒரு மகளிர் அமைப்பை தவிர வேறு ஏதாவது ஒரு துறைக்கு பெண்கள் பொறுப்பாக இருந்தார்கள். ஏன் பெண்களுக்கு அறிவு இல்லையா? அப்ப ஏன் பெண்களை அரசியல் துறை பொறுப்பாளராக போடையில? ஆமா, இப்ப தமிழ்ச்செல்வன் நான் அவ்வளவு பெரிய கெட்டிக்காரர் அரசியல்ல. தமிழ்ச்செல்வனும் பார்க்க அரசியல் தெரிஞ்ச எத்தனையோ பெண்கள் இருந்திருக்கிறோம். தமிழ்ச்செல்வனுக்கு அரசியல் அறிவறியும் தெரியாது. ஆனா தமிழ்ச்செல்வன் அரசியல் துறை பொறுப்பாளர். ஆனா இந்த பெண்ணும் அந்த வெவ்வேறு உங்கள்கிட்ட இருந்த 10க்கு மேற்பட்ட துறைகள் இருந்தது. அந்த துறைகள்ல மகளிருக்கு மட்டும்தான் மகளிர் துறை ஒரு ஆள் பொறுப்பா இருந்தது. எந்த துறைக்கும் பெண்கள் போடப்படவில்லை. என்ன விடுதலை புலிகளும் பெண்களை 2ஆம் பட்சமாக தான் பார்த்தவர். அதுக்கு குண்டு போய் சாகிறதுக்கு ஆக்கள் காணாதுக்காக பெண்கள் இயக்கத்தில் சேர்க்கப்பட்டார்கள். பெண்கள் சம உரிமையில நடத்தப்பட இல்லை. இதை நீங்கள் யாரோடைய விவாதிக்கலாம். நீங்கள் அடுத்தது இது நீங்கள் யாருடைய பக்கம் நிற்கிறீர்கள்? நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்கிறோம். நான் அண்டையில இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்கிறேன். நான் தமிழனின் பக்கம் இல்லை, சிங்களவனின் பக்கம் இல்லை, வெள்ளக்காரனின் பக்கம் இல்லை, கருப்பின்ற பக்கம் இல்லை, ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்கிறோம். அது சிங்களவனா இருக்கலாம், தமிழனா இருக்கலாம், வெள்ளக்காரனா இருக்கலாம், கருப்பனா இருக்கலாம். நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் நிற்கிறோம். அது சிங்கள ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்தேன், தமிழ் ஒடுக்கப்பட்ட மக்களாக. நாங்கள் அதிகாரத்தின் பக்கம் இல்லை. இந்த மடல் உங்களை காயப்படுத்துவதற்காக எழுதப்பட்டதில்லை சகோதரி. உண்மையிலேயே நான் இந்த மடலை நீங்க எழுதினதுக்காக நான் பலமுறை நன்றி சொல்றேன். இவ்வளவு நேரம் எடுத்து இது ஒரு அரசியல் ரீதியாக உரையாடணும் என்று நீங்கள் எடுத்த அந்த பண்புக்கு நான் தலை வணங்குறேன். இப்படி ஒவ்வொரு தரம் முன் வர வேணும். இந்த உரையாடல்களை நடத்துறதுக்கு நீங்கள் ஒவ்வொரு தரம் முன் வர வேணும். அப்ப நீங்கள் என்ன காயப்படுத்துறதுக்காக நீங்க எழுதுகிறீர்கள் என்றதும் நான் முழுமையா ஏற்றுக்கொள்றேன். அதே போல என்னுடைய பதில்கள் காரசாரமாக இருக்கும். தயவு செய்து அது உங்களை காயப்படுத்துவதற்கானது இல்லை. சில இடங்கள்ல தவறுதலாக அல்லது அவசரத்திலோ நான் நீங்கள் என்று பாவிச்சிருக்கேன். தயவு செய்து அது உங்கள நான் தனிப்பட்ட முறையில குற்றஞ்சாட்டு. அது விடுதலை புலிகள் மீதான். பிரபாகரனை தவிர நான் வேறு யாரையும் நான் தனிப்பட்ட முறையில குற்றஞ்சாட்டல. அதனுடையால் உங்களையும் நான் தனிப்பட்ட முறையில குற்றஞ்சாட்டு. என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய சொற்கள் உங்களை காயப்படுத்தி இருந்தால், போராளிகளை காயப்படுத்தி இருந்தால் நான் அதற்காக வருந்துறேன். நல்ல ஆரோக்கியமான விவாதங்கள் மூலமே நாம் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் என்ற நம்பிக்கையில் மட்டுமே எழுதுகிறேன். உண்மையிலேயே நான் வரவேற்கிறேன். இவ்வாறான ஆழமான புரிதலோடு நீங்கள் இந்த கடிதத்தை எழுதி 5 பக்கங்கள் நான் பார்த்தேன். நான் இது எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்றும் பார்த்தேன். நான் இந்த கேள்விகள் அடுத்தடுத்து வரும். ஆனால் இது எல்லாத்தையும் தொகுத்து ஒரே நேரத்தில் எனக்கு தந்திருக்கிறீர்கள். அதுக்காக பல கோடி நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல ஆரோக்கியமான விவாதங்கள் மிக அவசியம். இதை நீங்க கேட்ட பிறகு, இந்த கடைசி பகுதியும் கேட்ட பிறகு நாங்கள் நேரடியாக உரையாடிக் கொள்வோம். இந்த சகோதரி யார் என்று எல்லாருக்கும் தெரியணும் இல்லை. ஒரு விடுதலை புலி போராளி, உண்மையிலேயே போராட்டத்துக்காக தன்னை ஏற்படுத்தினார். அதால் அவர் நிறைய இழந்திருக்கிறார். அதுக்காக இந்த தமிழ் சமூகத்தின் சார்பில் நாங்கள் அவைக்கப்பவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரம் போராட்டம் எதையும் கொண்டு வரையில் என்ற உண்மையையும் நாங்கள் சொல்லணும். ஆனபடியால்
எதிர்காலத்தில் இவ்வாறான போராட்டங்களை ஒருதலை பட்சமான ஒரு திட்டமிடப்படாத போராட்டங்கள், எழுந்தமானமான உணர்ச்சிகரமான போராட்டங்களுக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கக்கூடாது. ஒரு அரசியல் ரீதியான முன்னெடுப்புகளுக்குத்தான் நாங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும். அதாவது நாம் பயணிக்கும் பாதைகள் வேறாக இருந்தாலும் தமிழினத்தின் மீதான அக்கறையும் அறமும் நம்முடைய பொதுவானதாக இருத்தல் வேண்டும் என்பதே எனது பெருமிதமாகும். இது தமிழினத்தின் மீதான அக்கறை அல்ல, ஒரு மனித சமூகத்தின் மீதான அக்கறை எனக்கு எப்போதும் இருக்குது. அது தமிழராக இருக்கலாம், சிங்களவராக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், வெள்ளை இனத்தவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் மனிதத்தின் மீது அக்கறை இருக்க வேண்டும். இன்னொரு மனிதத்தினை நாங்கள் அடக்கக்கூடாது. அது சாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ ஆண் பெண் என்ற அடிப்படையிலையோ ஒரு நாளும் அடக்கி ஒடுக்கிறதுக்கு நாங்கள் போகக்கூடாது. அது தவறான அணுகுமுறை. அதனுடைய ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக நாங்கள் எப்பவுமே இருக்க வேண்டும். தங்களின் புரிதலும் பொறுமைக்கும் மனமார்ந்த நன்றி. நிச்சயமாக உங்களுடைய இந்த மடலுக்கும் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் தொடர்ந்தும் விவாதிப்போம். இந்த விவாதத்தை நான் பப்ளிக்கில் விட்டுருக்கிறேன், அதை நீங்கள் கேட்பீங்கள். அதுக்கு பிறகு நான் உங்களோட தொலைபேசியில் உரையாடிக்கொள்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்ததுக்கு, இந்த பதிவை நான் மேற்கொள்வதற்கான அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்ததற்கு உங்களுக்கு மிகுந்த நன்றி சகோதரி. நான் இங்கே இதில் உங்களோட பெயரை நான் குறிப்பிட விரும்பலை, அது தேவையற்ற சிக்கலையும் கொண்டு வரலாம். ஆனால் உங்கள் மீது எனக்கு மட்டற்ற மரியாதை இருக்கிறது. உங்களை எழுத்துக்களை நான் தொடர்ந்து உங்களோட முகநூல் தளங்களை நான் பார்த்திருக்கிறேன். நாங்கள் எல்லோருமே ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக மனிதத்தின் சார்பில், தமிழினத்தின் மட்டுமல்ல மனிதத்தின் பக்கம் நிற்பம். ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக இன்றைக்கு நிற்பம். நீங்கள் அப்படி செய்கிறீங்கள் என்றது எனக்கு தெரியும். ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக நீங்கள் நிற்கிறீங்கள் என்று தெரியும். தமிழ் தேசியத்துக்குள்ளே இருந்து பல புற்றுநோய்கள் மாதிரி பரவி வருகின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீங்கள் எதிர்த்து நிற்கிறீங்கள் என்றதையும் நான் அறிவேன். உங்களுடைய செயற்பாடுகளுக்கு எனது நன்றி. அதுக்கான ஆதரவை இன்றைக்கு நான் வழங்க தயாராக இருக்கின்றேன். நன்றி சகோதரி. நன்றி அனைவருக்கும்.